அக்டோபர் 8 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே கீதா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஐஸ்வர்யாவுக்கே கீதா பயங்கரமா ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. நான் ஒன்று நீ நினைச்சுக்கிட்ட இருக்கிற மாதிரி தீபா கிடையாது. தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் கார்த்திக் சாரும் சேர்ந்து போட்ட ஒரு நாடகம். நான் கீதா அப்படின்னு தலையில இருக்கிற கட்டை அவுத்து ஐஸ்வர்யாவுக்கே பயங்கர ஒரு சாகு கொடுக்கறாங்க கீதா. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ எதுக்காக இப்படி வேஷம் போட்டு என்னைக்கிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஓ வாயில இருந்து உண்மையை வாங்கணுங்கிறதுக்காக தான் நீ பேசின எல்லாத்தையுமே கீழே இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டாங்க. நீ ஒரு இன்ச்சு கூட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கீதா. அச்சச்சோ, நம்ம வாயாலேயே நம்மளே கெட்டுக்கிட்டோமா? இவ நம்மக்கிட்ட போட்டு வாங்கியிருக்கிறா. சரி வாங்கக்கா, கீழே நமக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கீதா ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வர்றாங்க. திடீர்னு ஐஸ்வர்யா கீதாவுடைய காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பு எதுவுமே நான் செய்ய மாட்டேன். யாருக்கிட்டேயுமே இந்த வீட்டில் எந்த ஒரு பேச்சுமே எடுக்க மாட்டேன். என்னைய மன்னிச்சிட சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே நீ சொல்லு. நீ சொன்னால் கேட்பாங்க. என் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சா கூட பரவாயில்லை. ஆனால் அவள் உயிரையே எடுக்கணும்னு நினச்சிங்கல்ல, உங்கள் மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே ஜெயிலில் தான் போடணும் அப்படின்னு கீதா கம்பீரமாக ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு கீழே வர்றாங்க. ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு எத்தனை டைம் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கறது? நீ திருந்தவே மாட்டியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இத்தனை நாளாக இந்த வீட்டிலேயே இருந்திருக்கிறியே அப்படின்னு அருண் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ அபிராமி வந்து கோவப்படுறாங்க. நீலாம் ஒரு பொண்ணா? இந்த வீட்டோட மருமகளாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தான் துணிச்சல் வந்துச்சுன்னு தெரியல. நீ எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கிற, அது எல்லாத்தையுமே மன்னிச்சு நான் மறுபடியும் உன்னைய இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறான். அதுக்கு முக்கிய காரணம் கார்த்தியும் தீபாவும் தான். அப்படி இருக்கும்போது மறுவாழ்க்கை கொடுத்த அவளையே நீ கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறன்னா நீ எப்படிப்பட்ட ஜென்மமாக இருப்ப? உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை என் பையனுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சோம்னு ஒரு நாள் நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கிற. உன்னால இப்போ என் பையனோட வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடமே கிடையாது. என் பையனுக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. உன்னால் இந்த வீட்டோட நிம்மதி, மானம், மரியாதை எல்லாமே போச்சு அப்படின்னு அபிராமி கோவப்படுறாங்க. அப்போ கார்த்தி தான், அம்மா தேவையில்லாமல் கோவப்பட்டு வார்த்தையை விடாதீங்க, இதில் நம்ம அண்ணனோட லைஃப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, இல்லைடா கார்த்தி, எனக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு நாளும் இவ பண்ணுற ஒவ்வொரு அட்டகாசத்தையுமே என்னால் பொறுத்துக்க முடியலை. இன்னைக்கு கார்த்தி உன்னோட ஒய்ஃபையே கொலை பண்ணுற அளவுக்கு போனவ நாளைக்கு அம்மாவையோ இல்லை என்னையவோ எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால் அம்மா சொல்கிற மாதிரி இவளை நம்ம டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அருண் வந்து ஃபுல்லாக அபிராமி பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லாமல் எல்லாருமே காரி மூஞ்சிலையே துப்ப ஆரம்பிக்கிறாங்க.